ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்த்துடலாமா? 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தமிழக அரசியல் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு மும்முனையான போட்டியை நோக்கி நகர்வதை சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் உறுதிப்படுத்தியிருக்குங்க. ஆளுங்கட்சியான திமுக, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தாவேகா ஆகிய மூன்றுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவது இந்த கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்பின்படி ஆளும் திமுக 35% வாக்கு ஆதரவுடன் முதலிடத்துல நீடிக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அரசியலில் புதிதாக தடம் பதித்துள்ள தமிழக வெற்றி கழகம் 32% வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்துல நீடிச்சு வருதுங்க. நீண்ட காலமாக அரசியல் பாரம்பரியத்தை கொண்ட அதிமுகவின் 30% வாக்கு ஆதரவுடன் 3வது இடத்தை பெற்றிருக்கு. இந்த நெருக்கமான வாக்கு சதவீதங்கள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் ஆதரவு பெருமளவில் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கமே சாய்ந்துள்ளது. இந்த அதிரடி மாற்றத்திற்கு காரணமாக கூறப்படுது விஜயின் அரசியல் வருகை திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுது. இதனால் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவது யாருக்கு எளிதான காரியமாக இருக்காது அப்படின்னும் தெரிய வருதுங்க. வாக்குகள் இவ்வாறு மும்முனையாக பிரிவதால் தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டசபை அமையக்கூடும் அப்படின்ற அச்சமும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. அது தமிழக அரசியல்ல கூட்டணி ஆட்சிக்காக புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழக மக்கள் யாருக்கு அதிகாரம் வழங்குவார்கள் என்பது 2026 தேர்தலில் தான் முடிவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.